சும்மா இருப்பாங்க. எங்க வேலை செய்யறாமா? எங்க சொல்லு? ரேஷன் ஷாப்ல தான். எந்தத்துல? சிந்தாமணியில. எந்த கடை சொல்லு? எந்த கடை? சிந்தாமணி ரேஷன் கடை, கவர்மெண்ட் கடை. அண்ணா நகர்ல இருக்கீங்களா? பிரைவேட். சிந்தாமணி வந்து பிரைவேட்டா? கடை நம்பர் சொல்லு. கடை நம்பரா? கடை நம்பர் சொல்லு. இபி 141. நான் யாருன்னு உனக்கு அண்ணா மேயர் இருக்க பாத்தீங்களா? உதவி வர நான் வீட்டு பக்கத்துல. நீ யாரா இந்த திருப்பங்கண்ணா? நீங்க உங்க பொறுப்பு நீங்க செஞ்சு ஆகணும்னா. நீ நம்பர் சொல்லு. என்ன நம்பர்? ஃபோன் நம்பர் வேணுமா? கடை நம்பர் இபி 41. அண்ணா நகரா? அண்ணா நகர் போடுங்க. எப்ப சொல்ல போறீங்கன்னா? உங்களை கேள்வி கேட்டா இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆபீஸ்ல தாராளமா நீங்க சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். காமிக்கிறேன். தாராளமா சொல்லலாம். யாருன்னு காமிக்கிறேன். காமிச்சிட்டு சொல்ல நீ. அப்பா சொல்லல நீ. அப்பா சொல்லல நீ. யாரையில காமிக்கணும்? யார் சொந்தக்காரன்? யாரு சொந்தக்காரன்? கவர்னர்ல இருந்து வர வைக்கணுமா? இல்ல ஆவடியில இருந்து வர வைக்கணுமா? யாரு வரணும்? உதயகுமார் சொந்தக்காரன். அவரு கடையாண்டே இருக்கும். தெரிஞ்சவங்க தான் அவங்களும். அவரு உதயகுமாரே தெரிஞ்சவங்க வர சொல்லுமா? அவங்களும் தெரிஞ்சவங்க. உங்க வேலையை நான் செய்ய சொன்னேன் தவிர நீங்க வந்து அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லல. தெரியும் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு யாரு நான் வர வைக்கணும்? உங்க வேலையை நீங்க செய்யலன்னா நீங்க செஞ்சுட்டீங்க. நான் ஏன் கேட்க போறேன்? வந்து இந்த வேலை நீங்க ஏன் செய்யணும்? பேச கூடாது. வீட்டுல வச்சுக்கணும். ரோட்ல எல்லாம் வந்து வச்சுக்க. என் கதை உனக்கு தெரியுமா? உனக்கு யாருண்ணா நீங்க? யாருங்க? சொல்லுங்கண்ணா. ஒரு மாசத்துக்கு வீட்டுல உட்கார வைக்கிறேன். யார? உன்ன வீட்டுல உட்கார வைக்கிறேன். யாரு உட்கார பாப்பா? உன்ன சஸ்பெண்ட் பண்ணி நீ சாட்சி. இந்த ஒரு மாசத்துக்கு வீட்டுல உட்கார வைக்கணும். சொல்ல என் யுவராஜ்னா. யுவராஜ் யுவராஜ் நான் பேரோட சொல்றேன். யுவராஜ் யாருன்னு சொல்றேன். நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணு நீங்க இந்த வேலை செய்யறதுக்கு வந்து நாங்க கேட்டா நீங்க வந்து எங்க வேலையில நீங்க இது பண்ணுங்க. கழிவு நான் விடல. உங்க ட்ரைனேஜ் பாருங்க. நீங்க ட்ரைனேஜ் போடணும் பாருங்க. ட்ரைனேஜ் இங்க இருக்கு. இந்த ட்ரைனேஜ் வேலை தான் உங்களை நான் செய்ய சொல்றேன். எப்ப செஞ்சாங்க? ஏரியா ஃபுல்லா செஞ்சுட்டாங்க. போடும்போது நான் வந்து பாக்க முடியும். தெரியுமா? நீ கவரேஜ் எடுக்கிற. நீ எடுக்கிறேன். நான் சொல்ற பதில் கேட்க. ஊடு ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா முடிச்சாங்க. தெரியுமா உனக்கு? பொறுப்புல இருக்கீங்க சொல்லுங்க. வட்ட செயலாளர் பொறுப்புல சொல்லுங்க. அவங்க வந்து எப்ப வேலை செய்வாங்க செய்வாங்க. எப்ப செய்வாங்க? எப்ப செய்வாங்கன்னா எல்லா ஏரியா முடிச்சிட்டேன்னு சொல்றது கேளு. தெளிவான என்ன பொறுமையா வந்து டிராயிங்ல கிடையாது. தெரியுமா உனக்கு? டிராயிங்ல கிடையாது. வரி கட்டுறோம். ஈபி கட்டுறோம். 35 லட்சம் வரி கட்டுறோம். நான் கட்டிட்டேனா? 6 மாசம் ஆயிடுச்சுனா? இப்ப கட்டினவங்களா இருக்காங்கண்ணா. இப்ப கட்டினவங்களா வந்துருச்சுன்னா 6 மாசம் சொல்றீங்க. நீங்களா வரி கட்டிட்டோம். சிந்தாமணி வந்து கவர்மெண்ட் கிடையாது. சிந்தாமணி கவர்மெண்ட் தானே. அப்படியா? கவர்மெண்ட். அப்ப அது கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் தானே. சொல்ல தெரியலையா? எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? அப்ப டிசிஎஸ் கார்பரேட் தானே. அமுதம் மட்டும் தானா கவர்மெண்ட்? அது தெரிஞ்சுக்கீங்களா? அமுதம் மட்டும் தானா கவர்மெண்ட்? டிசிஎஸ் கிடையாதுல. வேற டிபார்ட்மெண்ட். மேயர் தெரியும். மேயர் நம்ம சொந்தக்காரங்க தானா? உதயகுமார் நமக்கு தெரிஞ்சவர் தானா? சொந்தக்காரர் தெரிஞ்சவர்னா ஏன்னா இப்ப பேசலாமா? கூப்பிடுவானா? நீங்களே பேசுங்கண்ணா. கூப்பிடு. எதுக்கு நான் கூப்பிடணும்? உங்க தானே கேட்கலாம். அவரை கூப்பிடணும். உங்களுக்கு நியாயம் தானே கேட்கறேன். ஒரு வாரத்துல ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு. போடு. யாரு தெரிஞ்சுக்கிட்ட நாங்களே பண்ணிட்டு போயிடுவேன். சும்மா வாய் கை வச்சு இதுல கிடையாது. ஸ்கெட்ச்ல கிடையாது. வரி வாங்குறீங்க. ஸ்கெட்ச்ல என்ன வீட்டு வரி வாங்குறீங்க? என்னன்னா பட்டா இருக்குண்ணா. எல்லாருக்கும் பட்டா இருக்குண்ணா. அப்ரூவ்ட் வாங்கிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்ட் வாங்கிருக்காங்கண்ணா. தெரியாது. அப்பா டக்கர் மாதிரி பேசுங்க. ஒரு காரணம் தெரியாம இந்த ஊர்ல 50% ஸ்கெட்ச் கிடையாது. அப்படிங்களா? ஸ்கெட்ச் போட்டுக்கிறது. ஒன்னாவது தெரு, 2வது தெரு, 3வது தெரு, 4வது தெரு. நான் சொல்றது கேள்ப்பா. அஜய் நீங்க காமிச்சிருக்கிற 5வது தெரு கிடையாது. இப்பதான் நான் சொல்றதை கேள்வி பேசிக்கிறேன். 1வது தெரு குடுக்குறாங்க. இது வரை குடுத்துட்டான். இதுக்கு அடிஷனல் கொடுக்குறான். 2வது தெரு பேலன்ஸ் கொடுக்குறான். இது ஸ்கெட்ச்ல கிடையாது. 5வது தெரு ஸ்கெட்ச்ல கிடையாது. இப்போ அது எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்து ஏன் சொல்றது? இடம் கூட பேசுகிறது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எது குத்துக்கிறாங்களோ அதுக்கு மட்டும் தான் பணம் தருவாங்க கான்ட்ராக்டுக்காரனுக்கு. இதையோ அதையும் அவன் போட்டான்னா கான்ட்ராக்டுக்காரனுக்கு துரு தர மாட்டாங்க. அப்போ நாங்கள் ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஏஐ மூலமா அவங்க பிரைவேட்டுக்கு அவங்களுக்கு ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அதிகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து வேலை செய்யலாம்னு சொல்லி நம்ம பர்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து வேலை செய்வோம். இப்போ உன்னை கேட்டா வந்து மேனர் போட்டோம். என்ன சொன்னீங்க?
இங்க இருக்குது 4 சரி கிடையாது எல்லாம் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நான் என்னன்னா என்ன பண்றது 4 பேர் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் எப்பயோ எல்லாருமே கொடுத்துருப்போம் உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க மேல எல்லாம் போவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் போவாங்க உங்களுக்கு அங்கீகாரமே கிடையாது அப்புறம் நாங்க அப்ப இது சொன்னீங்களா இது சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்ல நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி நாங்க கேக்குறோம் ஏங்க இது மாதிரி காரியம் ஜனங்க அப்படியே பேசுவாங்க எல்லாருமே அப்படியே தான் செய்வாங்க எல்லாருமே எல்லாரும் கேட்டாலும் போயிருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து அவங்க இவங்க எல்லாருமே நம்ம வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிற ஏரியாவில் அவங்க இவங்க என்ன தப்பு 4 பேர் வந்து என்ன சொல்லுங்க 4 விதமா இருந்தாங்கன்னு சொல்லு நீங்க 4 பேர் என்ன இது மாதிரி நடக்குதுங்க வந்து என்ன போட்டு கொடுக்குதுங்க போட்டு எல்லாம் கொடுக்கல என்னென்ன போட்டு கொடுக்குது நீ வந்து திருநா நான் என்ன போட்டு கொடுக்குறீங்க திருநங்களும் வேலை நீங்க செய்ய யாரு சொல்ல போறாங்க யோகிய மாதிரி பேசுகிறான் கேப் மாறீங்களே ஊரை கொள்ளாட்சி போறவங்க அந்த குடும்பத்தை ஓடுறவங்க யோகியமா பேசுறான் இப்ப நாங்கெல்லாம் யோகியமா பேசுறதுக்குன்னா பப்ளிக் திருட்டு குடும்பத்தை ஓட்டுறான் மத்தியா அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான் சொல்றது நாங்களாம் யோகிய சொல்றது கேட்டியா ஊரை கொள்ளையடிச்சு பப்ளிக் திருடி குடும்பத்தை ஓட்டுறான் பாரு அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான் தப்பு செய்யறவன் அதுதான் சொல்றேன் உங்களை பாத்துருக்கேன் உங்களை நிறைய பாத்துருக்கேன் வேலைக்கு போறேன் எனக்கு இதே வேலையா நான் வேலைக்கு போகாம இங்கே உட்காந்து எனக்கு இதாயிடுமா இதே பிரச்சனை நான் பாத்துட்டு இருக்க முடியுமா நீங்க வரும்போது தான் கேட்க முடியும் வந்து பாத்தாங்களா நீங்க யாரும் வரதில்லை அப்படின்னு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.